துறைமுகங்களை இணைக்கும் வகையிலும் தென் மாவட்டங்களில் உள்ள ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வகையிலும் புதிய ரயில்களை இயக்க வேண்டும் என்று வணிகர் சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் ரயில் சந்திப்பிலிருந்து நாட்டின் முக்கியமான தலைநகர்களுக்கும் மாநில தலைநகர்களுக்கும் நம் நாட்டினுடைய தலைநகருக்கும் பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கும் பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கும் ரயில்கள் இங்கிருந்து புறப்பாடு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். குறிப்பாக நீண்ட நாள் கோரிக்கையாக சேலம் சென்னை எக்மோருக்கு ஒரு பகல் நேர விரைவு வண்டி விடப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே சேலத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் பகல் நேர ரயில்கள் விடப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இந்த 2 கோரிக்கையாவது இந்த எதிர்வரும் நிதிநிலை அறிக்கையிலே நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். சேலத்தினுடைய தலைமையகத்திலிருந்து ஒரு ரயில் கூட இதுவரைக்கும் இயக்கப்படவில்லை என்பது சேலம் மக்களுடைய பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தி தருகிறது. சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாம் பெரிய தொழில் நகரம். இந்த ஊருக்கு நேராக ஒரு ரயில் கூட கிடையாது. சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி போகுது, ஆனால் சேலத்திலிருந்து கிடையாது. நாங்கள் கேட்கறது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீட்டிப்பு ரயிலாவது பண்ணி கொடுங்க. எப்படி என்ன நீட்டிப்பு ரயில் கேட்டீங்கன்னா, சேலத்திலிருந்து தமிழகத்தினுடைய தென்னக பகுதிகளாக இருக்கக்கூடிய திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி, விருதுநகர், ராமேஸ்வரம், சிறுபான்மை மக்கள் போயிருக்கக்கூடிய ஏர்வாடி தர்கா, இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் ஒரு ரயில், திருச்செந்தூர், இந்த மாதிரி ஊர்களுக்கு ஒரு ரயில் வசதி கூட சேலத்திலிருந்து கிடையாது. ஏறத்தாழ 1.5 கோடி மக்கள் இணைக்கக்கூடிய அளவுக்கு 10 MP தொகுதி, 60 MLA தொகுதியில் இணைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரயில் வசதி கூட சேலத்தினுடைய தலைமையகத்திலிருந்து தென்னக பகுதிகளுக்கு தமிழகத்தினுடைய தென் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரயில் வசதி கூட கிடையாது.